அப்போ கத்தியால் தாக்கு பிடிக்க முடியல. அதெல்லாம் ஒரு விண்ணப்பத்தை ஏறடிக்குது. யாரை பார்த்து? சாணம் பிடிக்கிறவரை பார்த்து. ஐயா பொறி பறக்குது, எனக்கு இதுக்கு மேலே தாங்கிறதுக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை ஐயா, இந்த கல் ரொம்ப சுத்துது, கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் குறைங்களேன். அவர் சொல்றாரு, உன்னைய பிடிச்சிருக்கிறதும் நான் தான், கீழே சக்கரத்தை மிதிக்கிறதும் நான் தான். அல்லேலூயா. ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கத்தி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தக்க தக்க தக்கன்னு ஆயிடுச்சு. அல்லேலூயா. சாகவெல்லாம் மாட்டோம், பயப்படலாம் வேண்டாம். எஸ். செத்தெல்லாம் போக மாட்டோம். எஸ். அல்லேலூயா. அவர் சில பேர்லாம் இப்படி தகதகன்னு இருக்கிறது காரணமே பிடிச்ச சாணம். அப்படி உங்களையும் சாணம் பிடிச்சா தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உழுகிற பொழுது நிலம் உடைகிறது. சில கடினமான ஒரு சூழ்நிலை நம்முடைய மனதை என்ன செய்கிறது? உடைக்கிறது. அந்த உடைக்கப்பட்ட அனுபவத்துக்கு பிறகு என்னுடைய இருதயமே எப்படி இருக்குன்னா அப்படி பயங்கரமா பக்குவப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிக்லாக்ல அமலேக்கியர் பிள்ளைங்க மனைவி எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டான். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சிறை பிடிக்கப்பட்ட தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் அடைந்தவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது மிகவும் கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பரவாயில்லையே, சுதாரிப்பா இருக்கீங்களே. கர்த்தர் திடப்படுத்தல. அல்லேலூயா. விட்டாங்க ஆண்டவரை, எல்லா பேரும் கை விட்டாங்க. இந்த குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் என் மேல என்னன்னா கல்லு எறிறானே. அதனால இந்த பாஸ்டர்மார் நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த விசுவாசிகளுடைய குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் இந்த பாஸ்டர் மேல எரிகிற கல்லு இருக்கே அப்பா, சொல்லு இருக்கே. புரியுதா நான் சொல்றது? எஸ். பாஸ்டர் உங்களாலதான் என் பிள்ளைக்கு இந்த நிலைமை. எவ்வளவு இருக்குற நேசிக்கிற பாஸ்டரையும் கொல்லாம விட மாட்டானுங்க. எஸ். உள்ள பாசம் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தையும் முழுங்கிரும். எவ்வளவு பெரிய லீடரோட இருந்தவன் சொல்றான், குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் அடைந்த மன கிளேசத்தின் நிமித்தம் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த நேரத்துல தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார் போடா அப்படிங்கிறார். ஆமென். போறப்ப 200 பேர் பேக் அடிச்சிட்டானா? அடிச்சிட்டான். 400 பேர் கூட வந்தாங்க. விடாய்த்து போன 200 பேர் சும்மா இருந்துட்டான். இப்ப பாருங்க, இவர் போன உடனே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இந்த வாய் அப்படியே மாறுது. தாவீதின் கொள்ளை. முன்னாடி தொல்லை அப்படின்னா இப்ப கொள்ளைன்றான். முன்னாடி தாவீதை பார்த்தாலே கொல்லணும் போல இருந்துச்சு, இப்ப தாவீதை பார்த்தாலே கொள்ளப்பா. ஆனா டேவிடோட ஸ்லாங் எல்லாமே மாறுவாங்க. எஸ். 1 சாமுவேலுக்கு வாங்களேன், உங்களுக்கு காண்பிச்சு. 30வது அதிகாரத்துல 20வது வசனம். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும். இப்ப விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பேக் அடிச்சவன்லாம் என்ன செய்யறான்? இப்ப எதிர்கொண்டு வருகிறான். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அவர்கள் சுக செய்தி. என்னடா என்ன பின்னாடி வர்றீங்க? ரொம்ப துடிக்குதோ எல்லா பேருக்கும்?
அப்ப துடிக்காம போச்சு. பேக் அடிச்சா ஓடி போயிரு, எவனும் கண்ணில் என்ன செய்யாத, நிக்காத படாத, அப்படி இப்படின்லாம் பேசல. அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்தார்கள். ஏன்டா வரல, டயர்ட் ஆயிட்டீங்களா, என்ன செஞ்சு, என்ன 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 செஞ்சு, ஏன் நல்லா தானே இருந்தீங்க எல்லா பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணக்கமா அவங்களோட பேசிட்டு இருக்கிறப்ப இந்த கூட வந்த செட் என்ன சொல்லுது, அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவன் மனைவி பிள்ளைய மட்டும் கூட்டு போட்டோம், போ, இதுக்கு மேல என்ன மேனேஜ் கூடாது, கொடுக்க கூடாது. ஆனா இந்த தேவனால உழப்பட்ட ஒரு தாவீது அங்க ஒரு பிரமாணத்தை உண்டாக்குறாரு. எஸ், யுத்தத்துக்கு வந்தவனுக்கு எவ்வளவோ அதான் ரஸ்துகள் அண்டையில் இருந்து அமர்ந்தவர்களுக்கும் அதை இஸ்ரவேல் ஒரு பிரமாணமாக்கி எஸ் பங்கு விடுறான். எஸ், ஹல்லேலூயா. அந்த ஆங்கிளே மாறுது, அந்த கோணமே என்னன்னா மாறுகிறது. எப்படி தாவீது உன் இருதயம் இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு, இந்த அளவுக்கு எப்படி ஒரு மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா, ஒரு புரிந்து கொள்ளுகிறவன் நான் எப்படி இருக்கிறேன்னா, என்னை எவனுமே புரிஞ்சுக்கல. எஸ், அதனால இப்ப நான் எல்லா பேரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஸ், உங்களை சுத்தி இருக்கிறவன் ஏன் உங்களை புரிஞ்சுக்கலன்னா, அவனை வச்சு ஏன் தேவன் உங்களை உழுகிறார் அப்படின்னா, எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிறாதவன நீங்க புரிஞ்சுக்கிறணும். பரீட்சையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, பாஸ் ஆகல, இதோட பெரிய நெருக்கடி என்னன்னா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்குவப்படுத்துறாரு. எஸ், பண்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 சில லெசன்ஸ ஆண்டவர் திட்டமிட்டு ஒரு கடினமான வழியில நாம் அதை கற்றுக்கொள்ளணும்னு அவருடைய பிளான்லயே அப்படிதான் வச்சிருக்கிறார். எஸ், ஈஸியா கத்துக்கிறது இல்லை. You have to learn this the hard way. Yes. ஒரு கடினமான முறையில இதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புறாரு. ஏன்னா நீ மறக்கவே மாட்ட. ஆமென். மறக்கவே மாட்டேங்கிறத விட இந்த விஷயம் உன் இருதயத்தை பயங்கரமா என்னன்னா மாற்றம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு ஆபிரகாம் சொன்னாரு. போனப்ப அந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தாலும் எங்க இருந்திருக்கணும்? அதே காண்பிக்கப்பட்ட தேசத்துல. ஆனா இவருக்கு எல்லாரையும் காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால பஞ்சம் முளைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எகிப்துக்கு போயிட்டு திரும்பி வந்துருவோம். அப்படி போறப்ப அவர் விட்ட டயலாக்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, தான் மனைவியை பாக்குறாரு, அழகா இருக்கா, போனோம்னா கண்டிப்பா இவளை தூக்கிட்டு போயிடுவானுங்க. எஸ், இவ வீட்டுக்காரன் நானும் தெரிஞ்சா என்னை கொண்டு போட்டுருவானுங்க. அதனால தன்னுடைய அழகான மனைவிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என் தங்கமே, தயவு செஞ்சு எந்த இடத்துலையும் நான் தான் உன் மாப்பிள்ளைங்கிறத சொல்லிடாத, அத்தான்னு சொல்லிடாத. சொன்ன உடனே உங்க அத்தான் செத்தான். அவன் உங்க அத்தான் சாகாம இருக்கணும்னா எங்கேயும் உங்க அத்தான்னு சொல்லாம அண்ணான்னு சொல்லி, டவுட் வந்தா உன் தாலியை கட்டியா பிடிச்சுக்கோ. அத்தான்னா உன் தாலியை அத்துடுவான் அவன். நீ பார்வைக்கு அளவுள்ள ஸ்திரீ என்று நான் அறிவேன். அதனால என்னை கொன்று போட்டு எகிப்தியர் உன்னை உயிரோட வைப்பார்கள். உன்னாலே எனக்கு தயவு உண்டாகும்படி, உன்னாலே நான் உயிர் பிழைக்கும்படி நீ என்ன உன்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லுமா. பிளானு பக்கா பிளானு நீட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. அவன் தூக்கிட்டு போயிட்டான். யாரு என்ன சாராளம். அவன் தூக்கிட்டு போயிட்டு ஆபிரகாம் இப்ப யாராயிட்டாருன்னா மாப்பிள்ளை ஆயிட்டாரு. அதாவது மச்சின அண்ணன்னா யாருதான் மாப்பிள்ளை மச்சான் ஆயிட்டாப்ல. தூக்கிட்டு போனவர் அங்க இருந்து மச்சானுக்கு வெகுமதி அனுப்புறாரு. உன் தங்கச்சி நல்லா பாத்துக்கிறேன், நான் வச்சுக்க. ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரன்
கழுது, கோவில், வீடு பூரா ஆடு சத்தம், மாடு சத்தம் எல்லாம் இருக்கு. இவருக்கு செட் ஆகல. எஸ், தெரியாதனமா நான் வந்து மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு என்னன்னா தெரியல சார். இந்த பார்வோனுக்கு புரியாம என்னைய மாப்பிள்ளன்னு போட்டு என்னைய படாத பாடு என்ன செய்யறான்னா, பத்தாக்குறைக்கு என்னைய மச்சான்னு கூப்பிடுன்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு என்னன்னா தெரியல. இந்த இடியாப்ப சிக்கல்ல இருந்து என்னை காப்பாற்றும். கத்தரங்க தலையிட்டு அருமையா சாராளி நிமித்தம் உயிர் பிழைக்கணும்னு ஆபிரகாம் சொன்னா, அதே சாராளி நிமித்தம் பார்வோனுடைய குடும்பத்தை மாத்திக்கிறேன். உன் பிளான் உன்னை காப்பாத்தாத ஆபிரகாம், என்னோட காலிங் தான் உன்னை காப்பாத்தும். ஆமென். அழைப்பு தான் உன்னை காப்பாத்தும். நான் உனக்கு ஒரு காலிங் கொடுத்திருக்கிறப்ப நீ ஒரு பிளானை போட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவியோ? முடியாது. மோவனே, இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு உன் போக்குல விட்டு உன்னை திருப்பறனா இல்லையான்னு பாரு. போயிட்டு வெளியே வர்றப்ப துரை எப்படி வர்றாருன்னா, என் பிளான் என்னை காப்பாத்தாது, கர்த்தருடைய காலிங் தான் என்னை காப்பாத்து. He learned this lesson the hard way. கடினமான முறையில் கற்றுக்கொண்டார் அவருடைய திட்டத்தை. மறக்கவே மாட்டார். எஸ், அப்பாடி அப்பா, எகிப்து ஆண்டவரே ஐயா, அந்த பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் சாமி. இந்த லெசனோட இம்பாக்ட் எங்க தெரியுது அப்படின்னா, 14வது அதிகாரத்துல அந்த சோதம் குமார லோத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு திரும்ப அடிச்சு திருப்பி கொண்டு வர்றாருல, மெல்கிசேதேக்கு எல்லாம் கொடுத்து வர்றப்ப அந்த சோதமின் ராஜா என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு, ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, எல்லா செல்வத்தையும் என்ன வச்சுக்கோ. இங்கதான் எகிப்துல கத்துக்கிட்ட லெசன் இங்க வேலை செய்யும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். இங்க பாரு, ஆபிரகாம நான் ஐஸ்வர்யவன் ஆக்கினேன்னு நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்ட ஒரு வாறு கூட வேணாண்டா சாமி, போதும்டா, நான் கத்துக்கிட்ட பாடம் போதும். ஆபிரகாமுடைய ஸ்லாங்கே மாறுது. ஆபிரகாம இப்பெல்லாம் ஆபிரகாம எவனும் புரிஞ்சுக்கிற முடியாது. என்னடா இம்புட்டு அள்ளி தர்றாங்க, அந்த பையன் வேணான்ற, உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சு போச்சு? டேய், நான் போன யூனிவர்சிட்டிக்கு நீ போல, எஸ், நீயும் போயிருப்பான்னா உனக்கும் தெரியும் மாப்ள. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், ஹalleluya, ஹalleluya. தீர்க்க தரிசனம் இத நான் சொல்றப்ப அந்த வேர்ட் இதுதான் உங்களுக்கு கிடையாது. உங்க பிளான் உங்க ஊழியத்தை காப்பாத்தாது. எஸ், உங்க காலிங், உங்க தரிசனத்தை, உங்களை, உங்க சர்ச்சை, உங்க வசத்துல தேவன் கொடுத்திருக்கிற சகலத்தையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற காலிங் ப்ரொடெக்ட் பண்ணும். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமான் நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. எஜமான் காலிங் காப்பாற்றும், காலிங் பாதுகாக்கும், காலிங் ஆசீர்வதிக்கும். நடத்தி செல்லி உங்களை பார்த்து பயப்படாதுங்க, உங்க அழைப்பை கண்டு பயப்படுவான். நடத்தி செல்லி நன்றி ஐயா, நன்றி ஐயா. Just thank God for the calling. ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஒரு இடத்துல நாம தோற்று போனது முக்கியமான இடத்துல நாம ஜெயிக்கிறதுக்கு காரணமா அமையும்னா, இப்படிப்பட்ட தோல்விகளை என் லைஃப்ல அனுமதிச்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹalleluya.
திரும்பவும் சொல்றேன், ஒரு இடத்துல நான் சறுக்குனது, ஒரு இடத்துல நான் தோற்று போனது நிமித்தம் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், இன்னொரு முக்கியமான இடத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்குன்னா, இந்த மாதிரியான தோல்விகளை என் லைஃப்ல அனுமதிச்சு எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. பயிற்சி களத்துல பல முறை குறி தவறுனது உண்மைதான்.